Hi guys and welcome back to Karma Crypto. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா ஈவெண்ட்ஸ் அண்ட் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே சேனல்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கும். ஸோ எப்பயும் போல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இன்னைக்கு வந்து கிரிப்டோ கரன்சில நடந்திருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியால பிட்காயின் ETF அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரிப்பிள் SEC கேஸ். இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா பிட்காயின் ETF. ஸோ பிட்காயின் ETF தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி புல்ரனுக்கான டாக்டிவ் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப நாள் முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதுதான் ஆக்சுவலா நடந்திருக்கு. ஸோ பிட்காயின் ரொம்ப பயங்கரமா டவுன் ஆனதுக்கு அப்புறமேட்டு புல் மார்க்கெட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த ETF கான்செப்ட் தான். ஸோ இந்த ETF வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல அப்ரூவ் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய புல்ரன் போச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 73K ஆல் டைம் வரைக்கும் போச்சு பிட்காயின். அதுக்கப்புறமேட்டு இப்போ ரீசெண்டா ஹாங்காங்ல அப்ரூவ் பண்ணாங்க, ஒரு பெரிய பம்ப் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப இன்னொரு டாக் வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியா வில் பி தி தேர்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு அக்செப்ட் ETF இன் பிட்காயின். இது வந்து எப்போ ப்ரோ நடக்கும், இது எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லேட்டர் 2024ல சொல்றாங்க. அதாவது பை எண்ட் ஆஃப் 2024 வரைக்கும் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆஸ்திரேலியால நல்ல பேக்ரவுண்ட் இருக்கா போ கிரிப்டோக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி தாங்க ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா 50-50. ஸோ நம்ம எப்படி இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலேட் பண்றாங்க, பட் ஆனால் சில நிபந்தனைகளோட இருக்கும். அதே தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருக்கு. ஸோ பட் ஆஸ்திரேலியா இப்போ ஒரு என்ன டாக் போயிட்டு இருக்கு அவங்க இன்டர்னலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ETF வந்து நம்ம அப்ரூவ் பண்ணா இட் வில் பி குட் ஃபார் தி எக்கனாமி அப்படின்ற மாதிரி யோசிச்சு இந்த ETF அப்ரூவல் பத்தி ஒரு பெரிய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எப்படி ப்ரோ உங்களுக்கு வந்து கிரிப்டோ அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நாங்க 2024ல கண்டிப்பா இந்த புல் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இது புல் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகணும்னா கண்டிப்பா அதுக்கு சப்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்கணும். இது மட்டும் பத்தாது. வெறும் ETF வந்து ஒரு கண்ட்ரில ரெண்டு கண்ட்ரில அக்செப்ட் ஆகுறது இட்ஸ் நாட் அட் ஆல் கோயிங் டு ஹெல்ப் பிட்காயின் ஆர் கிரிப்டோ. ஒரு பெர்மனண்டா ஒரு டாப் மோஸ்ட் சொல்யூஷன்ல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நிறைய ஃபயரான ஈவெண்ட்ஸ் தேவை. அண்ட் ஒன் சச் ஃபயர் ஈவெண்ட்ஸ் ஆக்குபைட் இன் லேட்டர் ஆஃப் 2024 இஸ் குட். இப்போ வந்து எப்படின்னா ஒரு மைண்ட் மேப் போட்டு வச்சுட்டு ஓகே இந்த மந்த்ல இது நடக்கும், இந்த மந்த்ல இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் மேப் ஒர்க் அவுட் பண்ணி கண்டிப்பா பண்ணோம் அப்படின்னா டீசென்டான ஒரு growth வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோல கண்டிப்பா இருக்கும். ஸோ 2024 மேபி பை நவம்பர் ஆர் டிசம்பர் இந்த ஒரு நியூஸ் வந்து கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பிள் SEC கேஸ். ஸோ என்ன ப்ரோ ரிப்பிள் SEC கேஸ் வந்து முடிகிற பட்சத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் இருக்கு. என்ன அப்டேட்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வாதம் வந்து பெரிய வாதங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர சொல்யூஷன் கிடைக்குமான்னு தெரியாது. பட் ஆனா ரிப்பிள் பம்ப் ஆகிற முக்கியமான ஒரு ரீசன் வந்து என்ன அப்படின்னா சில வர வந்து அவங்களோட டெம்பரரியான அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் டெம்பரரியான சொல்யூஷனால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பிள் வந்து இப்போ வந்து பயங்கரமா பம்ப் ஆயிட்டு இருக்கு. அவங்களோட ஹைகோர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பிளுக்கு சாதகமா பேசினாங்க அப்படின்னா ஒரு பம்ப் வரும், சாதகமா பேசல அப்படின்னா டவுன் ஆயிடும். ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோவை நல்லா ஹேண்டில் பண்ண 2-3 விஷயத்துல கிரிப்டோவை ஹேண்டில் பண்ண ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து இப்போ ஹேண்டில் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஜட்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பிளுக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கு கம்பேர்ட் டு SEC அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அனலிஸ்டும் ப்ரெடிக்ட் பண்றதால ஒரு ட்ரேடிங் வால்யூம்ல பிரைஸ் அளவுக்குல எந்த ஒரு பம்பும் இப்போ உடனே இல்லைனாலும் ட்ரேடிங் வால்யூம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பிள் இஸ் டூயிங் சம்வாட் குட் இன் லாஸ்ட் 3-4 days. ஏன்னா இந்த ஒரு நியூஸ் இல்லைன்னா ஆப்வியஸ்லி இந்த ஜட்மெண்ட்ல வந்து கண்டிப்பா ரிப்பிள் வந்து வின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பம்போட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த டூ நியூஸ் தட் ஹேப்பன் டுடே. அண்ட் ஆக்சுவலா கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு யூசர் வந்து கேட்டிருந்தாரு, எப்படி ப்ரோ நான் வந்து ட்ரேடிங் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க, எப்படி வந்து ஈஸியா வந்து கிரிப்டோ ட்ரேடிங் பண்றது, எப்படி காயின்ஸ் எல்லாம் வாங்குறது அப்படின்றத ரொம்ப டீடைல்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ வி ஹவ் சீன் தட் கமெண்ட், வி அக்னாலஜ் இட் அண்ட் in a day or two we'll definitely post something interesting for the particular subscriber. So for us வந்து பாத்தீங்கன்னா each and every subscriber is valuable to us. So do like and share Karma Crypto channel and so share it with your friends so that இந்த efforts எல்லாமே கண்டிப்பா அவங்க போய் ரீச் ஆகும். அண்ட் எங்களோட வாட்ஸ்அப் சேனல் செக் பண்ணாமீங்கன்னா மறக்காம செக் பண்ணுங்க to know more interesting news about cryptocurrency.